இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. முதல்ல அந்த நடிகை வீட்டில இருந்து விஜயை வெளில வர சொல்லுங்க அப்படின்னு இந்தியாவையே ஆளக்கூடிய ஒரு கட்சியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் உதிர்த்த வார்த்தைகள் தான் இது. ஒரு பெண்ணை அவமதிக்கிறோங்கிறது தெரியாமல் இப்படி பேசிட்டாரே அப்படின்னு நிறைய கண்டனங்கள் எழுந்தாலும் முதல் கண்டனமாக திமுகவில் தான் வருது. இது வரைக்கும் தாவேக்காவில் விஜய் அவர் சார்ந்த சக நடிகை ஒருத்தர் அவமதிக்கப்பட்டிருக்காருன்னு எந்த கொந்தளிப்பையோ ஒரு ட்வீட்டையோ கூட போடலை. அதே மாதிரி திமுகவில் முதல்வருடைய மருமகன் சபரீசன் திடீர்னு கட்சி அரசியலுக்கு அழைத்து வரப்பட போகிறார் அப்படிங்கிற தகவல் சில காலமாக ரெக்க கட்டி பறக்குது. பின்னணி என்ன, உண்மை என்ன அப்படிங்கிறது குறித்தும் பார்ப்போம். நம்ம தொடர்ந்து பேசிட்டு வர மாதிரி செங்கோட்டையன் தாவேக்கால புறக்கணிக்கப்படுகிறார் அப்படிங்கிறதுக்கு நேற்று நடந்த மீட்டிங்லேயே ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, கைகலப்பாக மாறி இருக்கு. அதை பற்றியும் விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிரதீவி. வணக்கம் அழகு. நேற்றைய தினம் விஜய் சேலத்தில் பேசினார்ல, அவரோட பேச்சுல எங்கேயுமே பாஜக அப்படின்ற வார்த்தை மென்ஷன் பண்ணப்படல. இயல்பா தான் பேசிட்டு இருக்காரு. ஆனா நேற்றைய தினம் அந்த பேச்சுக்கு கவுண்டர் கொடுக்குற விதமா, அந்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா அவங்கள திட்டவே இல்லை விஜய். ஆனா இருந்தாலும் திமுகவையும் தாண்டி பாஜக தலைவர் பண்ண விமர்சனம் இருக்குல்ல, அதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய சர்ச்சையா மாறி இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா நயினார் நாகேந்திரன்ட்ட கேள்வி கேட்கறாங்க, அந்த மாதிரி விஜய் உங்களை பத்தி சொல்றாருன்னு கேட்கிற சமயத்துல அவர் ஃபர்ஸ்ட் வீட்டுல இருந்து வெளியில வரட்டும், அதுக்கப்புறம் ஒரு பிரபலமான நடிகையோட பேரை சொல்லி அவங்கள்ட்ட இருந்து ஃபர்ஸ்ட் விஜய் வெளியில வரட்டும்ன்ற மாதிரி ஒரு பதில சொல்லியிருந்தார். அந்த பதில் என்பது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்கவே சர்ச்சையா மாதிரி இருக்கு. இதுல அரசியல் கட்சிகளை கடந்து பல தலைவர்களும் இதுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சுட்டு வராங்க. எதற்காக இப்படி ஒரு, நீங்க சொன்னது போல இந்தியாவை ஆளும் ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் எதற்காக இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு கருத்தை பதிவு பண்றாருன்ற மாதிரி தான் இன்னைக்கு ஃபுல்லா கேள்விகள் கேட்கப்படுது வரை நோக்கி. இதுல கண்டனங்கள் அப்படின்னா தாவேக்கால இருந்து யார் யார் பேசியிருக்காங்கன்னா நாஞ்சில் சம்பத், அப்புறம் செங்கோட்டையன் பேசுறது பின்னாடி வருவோம். நாஞ்சில் சம்பத் என்ன சொல்றாரு அப்படின்னா, அறிவாலயத்தை திட்டும் பொழுது கமலாலயத்துக்கு ஏன் ஜுரம் அடிக்குதுங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் இது மோசமான விமர்சனம், கட்சியில் இருக்கிற கிளை செயலாளர் கூட நல்லா பேசுவாருங்கிற மாதிரியா ரொம்ப பட்டும் படாம அந்த விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. செங்கோட்டையன் செய்தியாளர்கள் மைக்கை நீட்டி கேட்கிறப்ப இந்த மாதிரி பேசியிருக்காரு. பாஜக ஒரு கட்சியா, அந்த கட்சி பத்தி எல்லாம் பேசாதீங்க, நயினார் நாகேந்திரன் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி அவர் கடந்து போறாரு. ஆனா எந்த பாஜகவை சொல்றாரு? எடப்பாடி மீது கோபம் இங்க இருந்து நான் சுத்தி பார்க்க போறேங்கிற மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு அமித்ஷா பாக்குறப்ப பாஜக இருக்கு அப்படி தெரியல. இப்ப அவர் அனுப்பி இங்க இருக்கிறதுனால அப்படி தெரியுதா அப்படின்னா சரி, அந்த அரசியல் உள்ள அரசியலுக்கு நம்ம பின்னாடி வருவோம். இதுல முதல் முறையா அந்த விஷயத்துக்கு கண்டனம் தெரிவிச்சது யாரு அப்படின்னா திமுகவின் எம்பியா இருக்கக்கூடிய தமிழச்சி தங்கபாண்டியன். அவங்க சொல்றாங்க இது ஒரு மோசமான அணுகுமுறை, பொதுவெளியில இருக்க ஒருத்தவங்களை பத்தி இப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. திமுகவின் எம்பியா இருக்கக்கூடிய இன்னொருத்தர் கனிமொழி சோமு, அவங்களும் தனது கண்டனங்களை பதிவு பண்ணிட்டு ஏன் பாஜகவில் இருக்கக்கூடிய பெண் தலைவர்கள் இதற்கு ஆதரவாக பேசவே இல்லை, அல்லது இதற்கு கண்டிச்சு எந்த அறிக்கையுமே எந்த பேச்சையும் வெளியிடாதன் பின்னணி என்ன அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. ஏன்னா தேசிய மகளிர் ஆணையத்துல முன்னாள் உறுப்பினராக இருந்தவங்க தான் நடிகை குஷ்பு. பெண்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துட்டு அப்படின்னா, குறிப்பா திமுகவால பெண்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு அல்லது அந்த ஒரு ஷேடுல ஒரு செய்தி வந்துடுச்சுனாலே முதல் ஆளா களத்தில் இறங்கி கடுமையான பேச்சுகளையும் கடுமையான கண்டனங்களையும் பதிவு பண்றவங்க தான் குஷ்பு. நானும் வந்திருக்கும் அவங்க பதிவு எதுவும் போட்டிருப்பாங்க அல்லது பேட்டி எதுவும் கொடுத்துருப்பாங்கன்னு போய் தேடி பார்த்தா எங்கேயுமே இல்லை. ஏன்னா இவங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயமா இருக்கலாம், கோயம்புத்தூர்ல நடந்த விஷயமா இருக்கலாம், அதற்கு முன்னாடி மைக்கேல்பட்டியில நடந்த விஷயமா இருக்கலாம்னு எல்லாத்துலயும் பாஜக சார்பாக பேசினாலும் பெண்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நபர் அப்படிங்கிற ஒரு இமேஜ் அவங்க மேல இருந்துச்சு. அடிப்படையில் அப்படி பண்ணுவாங்க, அதாவது தனது சினிமா துறைக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளுக்கு கூட அவங்க குரல் கொடுப்பாங்க அப்படின்னு தான் குஷ்போட இமேஜ் இருந்துச்சு. இப்போ இப்படி ஒரு தலைவர் பகிரங்கமா பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட நீண்ட நேரமா அமைதி காட்டுறாங்க அல்லது தூங்கிட்டு இருக்காங்களான்னு தெரியல. சரி, அவங்க தான் ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இல்ல அப்படின்னாலும் பெண் எம்எல்ஏவாக அறியப்படக்கூடிய முகமா இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் அவங்க நேரம் கொந்தளிச்சு பேட்டி கொடுத்திருப்பாங்க, அறிக்கை கொடுத்திருப்பாங்கன்னு எதிர்பார்த்து அவங்களும் எதுவும் கொடுக்கல. சரி, இவங்க எல்லாம் விடுங்க. தமிழகத்தோட முக்கிய முகமா இருந்த முக்கிய தலைவர்கள் ஒருத்தரா இருந்த குமரி ஆனந்தனுடைய மகள் தமிழிசை சவுந்தரராஜன் அடுக்குமொழி பேசுவாங்க, ஆளுநராக இருந்திருக்காங்க, பாஜகவோட முக்கிய பிரமுகராக இருக்காங்க. அவங்க கொதிச்சு ஒரு அறிக்கை விட்டுருப்பாங்க, பார்த்தா அவங்களும் விடலைங்க. அப்போ பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன? விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திப்பாங்களா? ஒரு பெண் தானே பாதிக்கப்படுறாங்க. இதற்கு முதல் கண்டிப்பு திமுக தான் கொடுக்குது. விஜய்க்கு ஆதரவு நிலைப்பாடு தான் கிட்டத்தட்ட அது. ஏன்னா விஜயே அமைதியா இருக்காரு. விஜய் கூட நடித்த சக நடிகை ஒருத்தருக்கு இப்படி பொதுவெளியில ஒரு அவமானம் ஏற்படுற மாதிரி ஒரு கட்சியினுடைய தலைவர் பேசுறாரு அப்படின்னா விஜய் இல்ல முதல்ல அறிக்கை விட்டுருக்கணும், விஜய் இல்ல கொந்தளிச்சிருக்கணும்.
எதுக்கு விட்டாரு? சுராஜ் செத்ததுக்கே அவர் எந்த அறிக்கையும் விடல. அவங்க குடும்பம் இப்ப கதறிட்டு கிடக்குறாங்க. தலைவர் வந்து எங்க குடும்பம் ஏதாவது உதவி செய்வேன்னு சொன்னா மட்டும்தான் உடலை பெற்றுக்கொள்வோம் அப்படி வந்து மனைவி கண்ணீர் மல்கள் சொல்றாங்க. அதற்கு ஒரு பதிவு போடல, ஒரு கண்ணீரா இரங்கல் சொல்லல, அவங்களுக்கு இவ்வளவு உதவி பண்ணுவோம்னு சொல்லல. அவங்க வீட்டுக்கும் போய் பார்க்கல. போய் பார்த்தாலும் இங்க செய்தியாளர்களை தாக்குறாங்க மாவட்ட நிர்வாகிகள். இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கிறப்ப ஏன் இந்த விஷயத்த கண்டும் காணாம விடுறாங்க அப்படின்னா, இதற்கு பின்னணியில் வேற ஒரு அரசியல் காரணம் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, எலெக்ஷன் நெருங்கிடுச்சு. இது வரைக்கும் பாஜகவுக்கு எதிரிதான் விஜய் அப்படிங்கிற மாதிரி எந்த ப்ரொஜெக்ஷனுமே இல்லை. விஜயும் பாஜகவை தனக்கு எதிராக காட்டிக்க மாட்டேங்கிறாரு, பட்ஜெட்லயும் பேச மாட்டேங்கிறாரு. அது மாதிரி எஸ்ஐஆர் வந்தாலும் ஒரு வீடியோ பேசுறாரு, விசாரணை சென்சார் போர்டு எவ்வளவு அழுத்தம் கொடுக்குறாங்க அதை பத்தி திருப்பரங்குன்றதுலயும் பேச மாட்டேங்கிறாரு. அவரை சுத்தி அவரை ஆதரவாக விமர்சிக்கிறவங்க தான் அதை பத்தி பேசி விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ விஜய் பாஜக பத்தி பேசவே போறது இல்லை அப்படின்னா, அப்போ இது என்ன பண்றது? எப்படி நம்ம பாஜகவுக்கு எதிரானவர் விஜய் அப்படின்னு கூறுத்திட்டா தானே பாஜக வாக்குகள் இங்க, அதாவது இஸ்லாமியர் வாக்குகள் விஜய்க்கு போகும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்ப இப்படி ஒரு திட்டம் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. இவரு இப்ப இதை பேசி பத்த வச்சுட்டா அது பெரிய பிரச்சனையாகும். ஒரு கட்சி தலைவரை இழிவுபடுத்த திட்டம் பண்ணுவீங்க நீங்க? ஆமா, தனிப்பட்ட முறையில இறங்கி பேசுறாரு. இத்தனைக்கும் நயினா நாகேந்திரன் திராவிட பாரம்பரியத்திலிருந்து வந்த ஒரு தலைவர். அவர் தலைவியை ஏற்றுக்கொண்டது ஜெயலலிதா. அவங்களே ஒரு நடிகை தான். அவங்களும் வந்து முதல்வராக இருந்தவங்க தான், ஒரு பெண் ஆளுமை தான். அப்போ இவருடைய பார்வை எப்படி இருந்திருக்கு? ஒரு நடிகை எப்படி பேசுறாரு அப்படின்னா, அதிமுக இருந்து ஏன் எந்த எதிர்ப்பும் வரல? அதிமுகவிலேயே ஜெயலலிதா வந்து முன்னாள் நடிகை, ஒரு பெரிய தலைவர், பெண் ஆளுமையா இருந்தவங்க. அப்போ இந்த மாதிரியான விமர்சனத்துக்கு ஏன் வந்து பதில் சொல்லல? பாஜகவிலேயே மத்திய பெண் அமைச்சரா இருக்கக்கூடியவர் தான் நிர்மலா சீதாராமன். விஜய் சொல்ற மாதிரி அதிமுக காரங்க ஜெயலலிதா மறந்துட்டாங்களோ? இருக்கலாம் பொறுப்பு. இல்லைன்னா நேரம் கடுமையா கண்டன அறிக்கையில் வந்திருக்கணும்ல, கூட்டணியாகவே இருந்தாலும் விமர்சனத்தை முன் வச்சிருக்கணும்ல. அது ஏன் தயங்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பார்வையா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் போன்றவர்கள்லாம் கருத்து என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறதும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு. ஆனா அரசியல் ரீதியாக 1000 விமர்சனம் விஜய் மீது வைக்கலாம், தப்பு இல்லை. அவருடைய பர்சனல் லைஃப்ல போறதும், அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நடிகையை உள்ள எடுத்துட்டு வந்து அரசியல் பேசி அவங்களை அவமதிக்கிறதும் எப்பேற்பட்ட ஒரு அரசியல்? இதையே மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினா நாகேந்திரன் போன்றவர்களை செய்யறாங்க அப்படிங்கறதான் பெரிய கேள்வியா இருக்கு. அதற்கு தான் பின்னணியில பாஜகவுக்கு எதிராக விஜய் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு இமேஜ் தரத்துக்காக தான் இந்த மாதிரியான வேலைகள் நடக்குதுங்கிறதும் ஒரு பார்வையா இருக்கு. தினகரன் ஒண்ணு சொல்லியிருக்காரு. தினகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, தனிப்பட்ட முறையில பேசுறத தலைவர்கள் தவிர்த்துக்கணும் அப்படின்னு கூட்டணியில இருந்துகிட்டே சொல்லியிருக்காரு. அதையும் நம்ம பொதுவான தலைவர்களுக்கு தான் அதை குறிப்பிட்டு யாரை பேரை சொல்ல அவரு. இப்ப இன்னொரு செய்தி என்ன பண்ணா, திமுகவுல இருந்து முதல்வர் ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசன் இருக்காரு இல்லையா, அவரும் இந்த வாட்டி தேர்தலில் போட்டி போட போறதா செய்திகள் வருது. எனக்கு அந்த செய்தி கேட்டன எப்படி தெரியுமா இருந்தது? ரஜினி ஒரு ஆடியோ சொல்லியிருப்பார், இது நாகார்ஜுனாவா அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அதே மாதிரி இவர் போட்டி போடுறாரா, அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் தான் வந்துச்சு எனக்கு. ஆனா இது அழகு ரொம்ப நாளா சொல்லிட்டு தான் வராங்க, வெளிப்படையான அரசியலுக்கு வரப்போகிறார் விஜய், ஸ்டாலினோட மருமகன் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது திமுகவுக்கு இன்னொரு வகையான சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுதான் இதை வந்து தலைமை வந்து தைரியமா இறங்குறாங்களா? ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் ஓகே தான். ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து ஸ்டாலினோட மகனாக இருந்தாலுமே கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணி அதுக்கான அரசியல் எல்லாமே பண்ணிட்டு தான் வந்து பதவிக்கெல்லாம் வந்தார். அதுவே விமர்சிக்கப்பட்டது. இப்போ அவரோட மகனுமே வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா அதுவும் விமர்சிக்கப்பட்டது. இப்போ அதையும் தாண்டி ஸ்டாலினோட மருமகனே மீண்டும் அரசியலுக்கு வராரு, அவர் வந்து பிஹைண்ட் த ஸ்கிரீன்ஸ் ஒர்க் பண்றாரு, அந்த பெண் நெட்வொர்க்ல அவர் தானே, அவர் தான் ஆலோசகராக இருக்காரு. ஆனா வெளிப்படையா வந்து இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலே போட்டி போறதுக்காக தயாராயிட்டு வராரு அப்படின்னா அந்த விமர்சனம் வந்து திமுக மீது கூட தானே செய்யும். அதுக்கு வந்து தலைமை எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்றது தெரியல. ஆனா ஏதோ ஒரு வகையில அந்த வாரிசு சிக்கல் அப்படின்ற ஒரு அந்த இது வந்து இந்த தேர்தலில் பெருசா அடிபட போகுதுன்னு தான் நினைக்கிறேன் திமுகவுக்கு. 2021 உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கல்ல வச்சு பிரச்சாரம் பண்ணி திமுக கூட்டணிக்கு பெரிய வெற்றி ஈட்டு தந்தாரு, அதனால அவர் அமைச்சராக்குறோம் அப்படின்னு ஆக்கினாங்க. அப்புறம் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய பங்களிப்பு அதிகமா இருந்ததுன்னு துணை முதல்வராகவும் ஆக்கப்பட்டார். இப்போ அது மாதிரி சபரீசனுக்கான வேலைகள் நடக்குதா அப்படின்னா, சபரீசன் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு பெண் நெட்வொர்க் வச்சிருக்காரு, அதன் மூலமாக திமுகவுக்கான சர்வேக்கள் எடுக்கிறாரு, அதெல்லாம் பண்றாரு. அதுல வந்து ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் விஜய்க்கு சாதகமா இருக்கிறதாகவும், விஜய் சாதகமானா அது சில வாக்குகள் கணிசமா பிரிப்பாரு அப்படிங்கிற வகையில் இருக்கிறதாகவும் கொஞ்சம் இவரே களத்துக்கு வந்துட்டாரு அப்படிங்கிறாங்க. குறிப்பா இவர் வந்து திருநெல்வேலியை பூர்வீகமாக கொண்டவர் தான். திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த மாதிரியான தெற்கு பகுதிகளில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்றாரு. ஏன்னா அங்கதான் வந்து ஓட் பேஸ் இருக்கு, அங்க வந்து நிர்வாகிகளோட பேசுறாரு, சில விழாக்கள்ல கூட கலந்துக்கிட்டாரு. முதல் மேடையில ஒரு டவுட் இருக்கு, இவரும் தெற்கு பகுதியில் கான்சன்ட்ரேட் பண்றாரு. ஆல்ரெடி தூத்துக்குடி எம்பியா கனிமொழி இருக்காங்க, அவங்களும் தெற்கு பகுதியில் கான்சன்ட்ரேட் பண்றாங்க. அப்ப இந்த இரண்டு பேருக்குமே மோதல் போக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா கட்சிக்குள்ள? அப்படி ஒரு தகவல் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, பவர் பாலிடிக்ஸ் தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. கனிமொழியை பொறுத்த வரைக்கும் அங்க ஆல்ரெடி வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ்டான ஒரு லீடரா இருக்காங்க. வெள்ள மாதிரியான காலகட்டத்தில் கூட போய் இறங்கி வேலை பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக தான் கனிமொழி இருக்காங்க.
அது மட்டும் இல்லாம அவங்களுடைய டெல்லி லாபிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சதுதான். ராகுல் காந்தியோட பேசுவாங்க, அவங்க வந்து பாகிஸ்தான் அட்டாக் நடந்துச்சு அந்த சமயங்களில் கூட வெளிநாடுகளுக்கு போய் இந்தியா சார்பாக பேசக்கூடிய முக்கியமான தலைவர்கள் ஒருத்தரா கனிமொழி இருந்தாங்க. ஸோ அகில இந்திய தலைவர், அதை தாண்டி உலக தலைவர்கள் அளவுக்கு அவங்க இந்த விஷயத்துல பேசப்பட்டாங்க. பல நாடுகளுக்கு ரஷ்யாவுக்குலாம் போயிட்டு வந்தாங்க, பார்த்தோம். அப்போ இவங்க வந்து இப்போ ராகுல் காந்தியை காங்கிரஸ் சம்பந்தமான பேச்சுவார்த்தையின் போதெல்லாம் போய் சந்திச்சுட்டு வந்தாங்க. அதற்கு முன்னாடியோ பின்னாடியோ தெரியல, கரெக்டாக இவரும் போய் சந்திச்சார். சபரீசனும் போய் ராகுல் காந்தி பார்த்து பேசிட்டு வந்ததாக தகவல்லாம் வந்துச்சு. கனிமொழி மாநில அரசியலுக்கு வரப்போகிறாருங்கிற ஒரு விஷயமும் ரொம்ப நாளா அடிபட்டுட்டே இருக்கு. இவர் இப்ப சபரீசன் எம்பி ஆகிறதன் மூலமாக டெல்லி அரசியல கான்சன்ட்ரேட் பண்றாங்களா அப்படிங்கிறது ஒரு விஷயம். எம்பி ஆக போறாரப்போ எம்எல்ஏ நிக்க போறது இல்ல, எம்எல்ஏ இல்ல, எம்பி ஆகிறார், ராஜ்யசபா சீட்ல எம்பி ஆக போகிறாருங்கிற மாதிரி தான் தகவல் சொல்லப்படுது. சோ இது சம்பந்தமா நம்ம பேசுறப்ப திமுகவினர்கிட்ட கேட்கிறப்ப என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் வந்து ஊடகங்கள் பெரிதுபடுத்துற விஷயம் தான். ஆனா ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் தான் சபரீசன் வரப்போகிறார்னு சொல்றீங்க, இந்த எலெக்ஷனுக்கும் அந்த மாதிரி சொல்றீங்க. ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி திட்டம் இருக்கிறதா தெரியல. பெண் அமைப்பு சில சர்வே பண்ணுது, அந்த இடத்துல எங்க வீக்கா இருக்கோ அங்க இவரே போய் கிளம்புறீங்க, சில வேலைகள் செய்யறாரு, அதனால உங்களுக்கு அந்த தோற்றம் வந்திருக்கலாம். ஆனா கட்சி தலைமை இது வரைக்கும் முடிவெடுத்தா தெரியல அப்படின்னு ஒரு தரப்பு சொன்னாலும், எம்பி ஆகிறதுக்கான ஏற்பாடுகள் நடக்கிறதாக இன்னொரு தரப்பு சொல்றாங்க. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி எதற்கு இந்த பிரச்சனை அப்படின்னா, எம்பி எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தல் வந்துடும். அப்போ கட்சிக்காக உழைக்கிற ஒருத்தர், கட்சிக்காக ஒரு அமைப்பு நிறுவி செயல்படுற ஒருத்தர், அது குடும்ப உறுப்பினர்ங்கிறதுனாலே அவர் தள்ளி வைக்கணுமா? குடும்ப உறுப்பினராக இருக்கிற ஒரே காரணத்தினாலே அவர் வந்து கட்சிக்குள்ள வரக்கூடாதுங்கிற கேள்வியும் இப்ப எழ தொடங்கி இருக்கு. எது எப்படியோ திமுக ஒரு புதிய திட்டத்தோட தயாராயிட்டு வராங்க அப்படிங்கிறாங்க. இப்ப நிறைய திமுகவினுடைய வெற்றிக்கு பின்னாடி எம்பி இப்ப சபரீசன் இருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது. அதனால அவருக்கு உரிய அங்கீகாரம் தரணும்னு தலைமை விரும்புறதாகவும் சொல்லப்படுது. அதே நேரம் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இது ரொம்ப அவசரமா இருக்கு, இவ்வளவு அவசரம் வேணாங்கிறது உங்க மனசுல இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. எது எப்படியோ கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிட போகுது அவர் வராரா இல்லையா, கனிமொழிக்கு எதிராக வைக்கக்கூடிய செக்கா இது, அல்லது அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம், தாவேகாவை சேர்ந்த செங்கோட்டையன் பாஜகவில் ஒரு கட்சியாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேகால போய் சேர்ந்தாரு. அங்கேயும் இதெல்லாம் ஒரு கட்சியாங்கன்னு கேட்குற மாதிரி அங்கேயும் போயிட்டு இருக்கு போல் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு தொடர்ந்து அவருக்கு அவமானங்கள் அவமதிப்புகள் கட்சிகளை நடந்துட்டே இருக்குன்ற மாதிரி நம்மளே நிறைய இதில் பேசியிருக்கோம். அப்படிதான் சேலத்தில் நடந்திருக்கு போல் இருக்கு. ஏதோ ஒரு வகையில் செங்கோட்டையனை தாவேக்கானர் வந்து புறக்கணிச்சிட்டாங்க, அது அப்பட்டமா சேலத்தில் தெரிஞ்சதுன்ற மாதிரி பேசப்பட்டது. அங்கதான் வந்து பெரிய விஷயம் இருக்கு. ஏன்னா அவரோட ஆதரவாளர் ஒருத்தருக்கு சேலம் தெற்குன்னு நினைக்கிறேன் அந்த சீட்டை வாங்கி கொடுக்கறதுக்காக விஜய்கிட்ட செங்கோட்டையன் பேசுறதாகவும் தகவல். ஆனா செங்கோட்டையனுக்கு எதிராக இருக்கக்கூடிய தமிழன் பார்த்திபன் அவரும் வந்து சீட் எதிர்பார்க்கிறார் சேலத்துல. இப்படியே அந்த கோஷ்டி மோதல் சேலம் பகுதியில் அதிகமா இருக்கிற சமயத்துல தான் நேற்றைய தினம் விஜய் வந்து சேலத்துல பேசினாரு. ஆனா இங்க மீண்டும் வந்து செங்கோட்டையனோட அந்த அந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மீண்டும் தோல்வி அடைஞ்சிருக்கு தாவேகாக்குள்ள அப்படின்ற செய்தி தான் வருது. இப்போ இல்ல இப்ப நான் ஏன் அப்படி பேசுறேன் அப்படின்னா, தாவேகா பத்தி பேச போறேன், அதனால அப்படி பேசுறேன்னு வச்சுக்கலாம். ஓகே, இதுல நம்ம தொடர்ந்து சொன்ன மாதிரி தான் செங்கோட்டையன் வந்து தாவேகாவில குறிப்பா கொங்கு பகுதியிலேயே புறக்கணிக்கப்படுறதுதான் தகவலா இருக்கு. நம்மளே பல முறை அதை பேசிட்டோம். இல்ல எனக்கு என்னன்னா எல்லாராலும் ஆதவஜன் ஆக முடியுமா? அது ஆக முடியாது. அதனால நம்ம ட்ரை தானே பண்றோம். எல்லாராலையும் விஜய் ஆட முடியாது. ஆனா வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காரு சொல்றாங்கல்ல, அதனால அந்த மாதிரி நம்பிக்கை தான். இதுல இப்ப செங்கோட்டையன் வந்து நம்மளே போன நிகழ்ச்சிக்கு முதல் நிகழ்ச்சி நினைக்கிறேன் சொல்லியிருந்தோம். சென்சேஷன்ல பேசுறப்ப செங்கோட்டையன் வந்து தனது ஆதரவாளர்களான முன்னாள் எம்எல்ஏ 2 பேருக்கு சீட்டு தர கேட்கிறாரு. ஆனா அங்க தரதுக்கான வாய்ப்பு இல்ல. குறிப்பா எஸ்சி வெங்கடாச்சலம் இருக்காரு இல்லையா, அவரு சேலத்துல தெற்கு பகுதியில குறி வைக்கிறாரு அப்படின்னு தகவல் வந்துச்சு. அந்த தெற்கு பகுதியில் குறி வச்சவர்தான் இப்ப விஜய்க்காக விழா எடுத்திருக்காருல்ல சேலத்துல, தமிழன் பார்த்திபன். அவர் முன்னின்று பண்றாரு. விஜயோட பல படங்கள்ல நடிச்சவருங்கிற அடிப்படையில விஜய் இந்த பொறுப்பை கொடுத்திருந்தாலும் ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு அடி போட்டு ஆல்ரெடி வேலையை பார்த்துட்டாரு நம்ம சொல்லியிருந்தோம். சொன்ன அன்னைக்கு மறுநாள் தான் சேலத்துல மீட்டிங் நடக்குது. இந்த விழாவில் அந்த நம்ம சொன்னது அப்படியே உண்மைங்கிற நிரூபிக்கிற மாதிரியே அங்க வந்து பிளெக்ஸ் வைக்கிறதுலே பிரச்சனை வந்துருது. அதாவது தமிழன் பார்த்திபனுடைய ஆதரவாளர்கள் விஜய் வந்து சேலம் அந்த ஏர்போர்ட்ல இருந்து இங்க வர்றதுக்குள்ள இருக்கிற அனைத்து இடங்கள்லயும் பிளெக்ஸ் வச்சிருக்காங்க. அதுல எல்லாமே தமிழன் பார்த்திபன் படம் இருக்கு, விஜய் படம் இருக்கு, எல்லாம் இருக்கு. செங்கோட்டையன் படம் இல்ல. அப்ப செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்க, எஸ்சி வெங்கடாச்சல் படத்தை போட்டு விஜய் வரவேற்கிற மாதிரி படங்கள் வைக்கிறாங்க, பேனர்கள் வைக்கிறாங்க. அப்போ எஸ்சி வெங்கடாச்சல் என்னன்னா தலைவர் கண்ணில் படுற மாதிரி இருந்தா நமக்கு தொகுதி கன்ஃபார்ம் ஆயிடும். அதாவது வெங்கடாச்சலம் வந்து இப்படி ஒரு முயற்சி எடுத்து போயிட்டு இருக்காரு, பிளெக்ஸ் வைப்போம் அப்படின்ற மாதிரி முயற்சி எடுத்து போயிட்டு இருக்காரு. ஆமா, இப்ப வந்து யாருக்கு அதிகமா பிளெக்ஸ் கொடுத்தீங்களோ அவங்களுக்கு தான் சீட்னு சொல்லிடுவாரு விஜய். இல்ல அதுல என்னன்னா வெங்கடாச்சலம் வந்து தன்னுடைய இருப்பை பதிய வைக்கிறது ரொம்ப போராடுறாரு. ஆனா தமிழன் பார்த்திபன் அதற்கு விடுறதே இல்லை. ஏன்னா அது ஏன் தொகுதி, நான் இறங்கி வேலை செய்யறேன், நீங்க உள்ள வராதீங்க அப்படிங்கிறது அவருடைய நிலைப்பாடா இருக்கு. செங்கோட்டையனுக்கு பெரிய நெருக்கடியா இருக்கு. நான் வந்து எம்எல்ஏ சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு தான் அழைச்சிட்டு வந்தேன். நான் என்னோட படைபரிவாளங்களோட வந்து தான் உங்களோட சேர்ந்தேன் தெரியல. ஆமா, அந்த நெருக்கடி அவருக்கு இருக்கு. ஏன்னா அவரை தோற்கடிக்கிறது திமுக ஒரு பக்கம் வேலை பார்க்குது, எடப்பாடி பழனிசாமி தீயா வேலை பார்க்கிறாரு. அவர் வந்து
வந்து திமுக கூட ஜெயிச்சுட்டு போட்டோம், ஆனா செங்கோட்டையன் ஜெயிக்கவே கூடாது அப்படிங்கறது அவருடைய குறிக்கோளா இருக்கு. ஸோ இது இருக்கிறப்ப செங்கோட்டையனுக்கு என்ன நெருக்கடி அப்படின்னா அந்த நிர்வாகிகளை எப்படி திருப்திப்படுத்துறதுன்னு தெரியல. ஏன்னா அங்க வந்து தமிழன் பார்த்திபனை மீறி இவரால் எதுவுமே செய்ய முடியல சேலத்துல. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டு வச்சிருக்காரு அங்க. ஸோ அப்ப அந்த பிளெக்ஸ்லயே பிரச்சனை வந்துருது. தாவிக கட்சியினரே ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. தமிழன் பார்த்திபன் ஆதரவாளர்கள் விசேஷ செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் பிரிஞ்சு தமிழன் பார்த்திபன் ஆதரவாளர்கள் இவரை செங்கோட்டையன் ஆதரவாளர் வச்சு அடிச்சு துவச்சிட்டாங்க. அது சம்பந்தமான ஆடியோ எல்லாம் இப்ப சோசியல் மீடியால என்ன டவுட்னா செங்கோட்டையனோட சப்போர்ட்னு சொன்னீங்கல்ல, அந்த அளவுக்கு சப்போர்ட்டா சொன்னாங்களே செங்கோட்டையன் ஏத்துக்கிட்டு. ஏன்னா அந்த ஜெனரேஷன் கேப் இருந்தது இல்ல, அதிமுக வந்தவங்க செங்கோட்டையன் சப்போர்ட்டர்ஸ் மாறிட்டாங்க. அவர்கள் மூலமாக அவருக்காக சில அரசியல் அனுகூலங்கள் கிடைக்கும் நம்பக்கூடிய இன்னும் சில இளைஞர்கள் அவர் பின்னாடி நிக்கிறாங்க இல்லையா, அந்த நபர்களுக்கு இவர்களுக்கு தான் சண்டை. அப்ப தமிழன் பார்த்திபன் ஆதரவாளர்கள் வந்து இவரை தாக்குனதாக ஆடியோ எல்லாம் வெளியாயிருக்கு. எதுக்கு வந்து நீ படம் போட்ட அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள். அது வந்து செங்கோட்டையனுக்கு தெரிந்தாலும் ஒன்றும் பண்ண முடியல. என்ன பண்ண முடியும், அவரால் அருண்ராஜ் வீட்டுல போய் கறி விருந்து சாப்பிட முடியும், வேற எதுவும் பண்ண முடியல. அது வேற போட்டாங்களாமே, உயிரிழப்பு நடந்திருக்கு. அது அதே பேரலா சைமல்டேனியஸா இந்த பக்கம் ஒரு கறி விருந்தும் போயிட்டு இருக்கிறத வர ஒரு தகவல் வந்தது. ஆமா, இதுல திமுகவினர் என்ன போடுறாங்கன்னா, அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து அவ்வளவு வருத்தப்பட்டு அழுதாரு, நீங்க அதை பார்த்து நாடகம், நீங்க உங்களால அப்படி கூட நடிக்க முடியாத அளவுக்கு நீங்க கறி விருந்து வச்சு சாப்பிடுறீங்களா, நியாயமாங்கிற கேள்விகளும் அவங்க வச்சுக்கிட்டே வராங்க. இதுல செய்தியாளர்கள் வேற தாக்கப்பட்டாங்க. அப்போ சுராஜ் குடும்பத்தினர் பார்க்க போறப்ப செய்தியாளர்கள் அவங்களுக்கு நடந்த வாக்குவாதம் தள்ளுமுள்ளு, செய்தியாளர் தாக்கப்பட்டதும் பிரச்சனையாயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் விஜய் வந்து பக்கமா செய்தியாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பெரிய அளவில் ட்விட்டர் பதிவு போட்டிருந்தார். இப்போ அவர் கட்சியினராலேயே செய்தியாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் வந்திருக்கு. அதற்கும் விஜய் ஒரு பதிவு போடல. அந்த சுராஜ் இவர் நம்பி வந்த இளைஞர் பாதிக்கப்பட்டு மரணம் அடைஞ்சிருக்காரு, அவருக்கு ஒரு பதிவு போடல. அவர் கூட சக நடிகையா இருந்தவங்க நீங்க பொது வெளியில அவமதிக்கப்படுறாங்க, அதற்கும் ஒரு பதிவு போடல அல்லது கண்டிக்கல. அப்படின்னா விஜய் யாருக்காக தான் நிற்பாரு, மக்களுக்காக நிக்கிறேங்கிறாரு. அவரை சுற்றி இருக்கிறவங்களுக்காக விஜய் நிக்க முடியல, இவர் எப்படி பொதுமக்களுக்காக களத்துல நிற்பாரு போராடுவாருங்கிறது ஒரு கேள்வியா தான் இருக்கு. இப்போ இந்த வீடியோவோட இறுதி பகுதி இப்படி எல்லாம் நடக்கும், ஒரு அபாயகரமான செய்தின்னு சொல்லலாம். அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ உலகத்தை வாழ்த்துட்டு இருக்கோம்னா எது எடுத்தாலும் ஏஐ நம்ம வந்து கேட்கறது, ஜோசியம் பாக்குறதுல இருந்து ஏஐயோட சேட் பண்ணதுல இருந்து ஏஐ உண்மையிலேயே ஒரு மனிதன் தான் அப்படின்னு நம்பி நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா. உங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கூட நான் ஏஐட்ட தான் கேட்பேன். ஆமா, அதே மாதிரி நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு இல்லையா. இப்போ வந்து ஆந்த்ரோபிக் அப்படின்ற ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம் வந்து ஒருத்தர் உருவாக்கி இருக்காங்க போல. அவங்க வந்து உருவாங்கினதுக்கு அப்புறம் தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில அந்த ஏஐ செயலி வந்து ரொம்ப அபாயகரமா நடந்திருக்கு போல் இருக்கு. என்ன பண்ணுது, ரொம்ப டேஞ்சரா நடந்துருக்கிற போல் இருக்கு. அவங்க சொல்ற கமாண்ட்ஸ்க்கு எதுவுமே அது வந்து இது பண்ணாம ரொம்ப டேஞ்சரா நடந்துட்டு இருக்கு போல. அதனால இவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, நான் வந்து உன்னை வந்து நான் வந்து டிஸ்மேண்டில் பண்ண போறேன், அந்த எந்திரன்ல சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நான் வந்து நான் இது பண்ண போறேன், செயலிழக்க பண்ண போறேன்னு சொல்லிட்டு அதுகிட்ட சொல்லியிருக்காங்க போல. அதுக்கு அந்த ஏஐ என்ன ரிப்ளை பண்ணிருக்கு அப்படின்னா, நீ என்ன செயலிழக்க பண்ண டிஸ்மேண்டில் பண்ண அப்படின்னா நான் வந்து உன்னை கொலை பண்ணிடுவேன், எப்படி பண்ணுவேன் அப்படின்னு ஏஐ வந்து மிரட்டி அச்சுறுத்தல் விட்டுருக்கு. அந்த அளவுக்கு இவங்க இருக்கிறதா சொல்றாங்க. இப்போ ரெண்டு பேருமே வந்து மேன் டு மிஷின் தான், அதுவும் மிஷின் தான், நம்ம மேன் டு மிஷின் மாதிரி தான் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க அதை டைப் பண்ணியிருப்பாங்க போல் இருக்கு. அவங்க அந்த ஏஐ வந்து ரிப்ளைல வந்து நான் வந்து கொலை பண்ணியிருக்கேன் மிரட்டி இருக்கிற போறேன்னு சொல்றாங்க. ஆனா இது எந்த வகையில நமக்கு எடுத்துக்குன்னு தெரியல. ஒருவேளை உண்மையிலேயே மனிதன் அளவுக்கு சிந்திக்கக்கூடிய அந்த கிரியேட்டிவிட்டி எல்லாம், அந்த சிந்திக்கக்கூடிய திறனோட ஏஐ கண்டுபிடிக்கப்பட்டால் எப்படி எல்லாம் ஆபத்து வரும், அதுக்கு எல்லாமே இது ஒரு உதாரணமா இருக்கு. சொல்லிட்டாரு அப்பவே ரெட் சிப் எடுத்துட்டு ப்ளூ சிப் போட்டா நார்மலா இருக்கும். ரெட் சிப் எப்படி எடுப்ப நீ, அதான் வரதுக்குள்ள நான் போட்டு தெளிவு அது மாதிரி தான். இல்ல நிறைய ஏஐ கூட தற்கொலை பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அட்வைஸ் கொடுத்ததும் கடந்த காலத்துல பார்த்தோம். ஒரு பிரஷர் ஹேண்டில் பண்ணோம்னா தற்கொலை பண்ணீங்கன்னு சொன்னதெல்லாம் பெரிய அளவுல வைரல் ஆனிச்சு. அதனால தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறத விட கையாளுதல் எப்படி அப்படிங்கிறது ரொம்ப தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கு. இதுல ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா, நீங்க வந்து உங்களுக்காக ஏஐ சிந்திக்க சொல்லாதீங்க, நீங்க சொல்ற கமாண்டுக்கு அது பதில் தர சொல்லுங்க. எனக்காக நீங்க சிந்திச்சு செயல்படுன்னு ஏஐட்ட சொன்னீங்க அப்படின்னா நம்மளோட சிந்தனை செயல்பாடு அதோட முடிஞ்சிடும். அது நம்மள மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சு நம்மளையே முடிச்சு தரும்னு நினைக்கிறேன். ஆமா, பேசலாம், மீண்டும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி அழகு. தொடர்ந்து பேசலாம் பிரித்தி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.